உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம். வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள். என்றைக்குமே இந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள், அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சாயா கிரகங்கள்னால் எந்த ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி, இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது. எந்த ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இப்பொழுது இந்த வருடம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும், அதே மாதிரி கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன? எப்பயுமே ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் மூவ் ஆவாங்க. ஆன்டி கிளாக் வைஸில், கிளாக் வைஸ்னால் இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி. ஸோ அப்போது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருவாங்க, அப்புறம் மகரத்துக்கு வருவாங்க, அப்படி கீழே இப்படி இந்த பக்கமாக வருவாங்க. அதே மாதிரி கேதுவும் இந்த பக்கமாக இப்போ சிம்மத்துக்கு போனால் அடுத்து கடகத்துக்கு போவார், இப்படி போவார். இதுதான் அவங்களோட மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்பது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது? பெரும்பாலும் ராகுவை நம்ம எப்படி கருதுகிறோம்னா, போககாரகன் அப்படின்னு அழைக்கிறோம். ராகுவை என்ன கூப்பிட்றோம்? போககாரகன். கேதுவை மோட்சகாரகன் அப்படின்னு கூப்பிட்றோம். ராகுனா போகம். போகம்னா என்ன? எது எதெல்லாம் உலகத்தில் சிற்றின்பங்களோ அதை அத்தனையும் தரக்கூடிய கடவுளாக ராகு பார்க்கப்படுகிறார். உலக அளவில் எவையெல்லாம் சிற்றின்பங்களோ, அதாவது தீர்த்தவாரி, அப்புறம் அதே மாதிரி பெண்கள், அப்புறம் கிளப்பு, இந்த சீட்டாடுறது, அப்புறம் இந்த ஆட்டம் போடுறது, பாட்டு பாடுறது, கேளிக்கைகள், கூத்து, இது எல்லாமே என்ன? ராகுவாக கருதப்படுகிறது. ஞானம், சந்நியாசம், எல்லாத்தையும் கடந்த பற்றற்ற நிலை, இதெல்லாம் கேதுவாக கருதப்படுகிறது. இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு மனிதர்களை ஆட்டுவிக்கிற சக்தியாக கருதுகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் கேது. கேதுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் ராகு. ராகுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் சூரியன். அங்கே சூரியன்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு சக்தி வாய்ந்த கிரகங்களாக நம்ம நிறுவுறோம். வகையில் கேது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கேது திசையால் படாத பாடுபட்டிருப்பாங்க. ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க. குரு மகாதிசை மாதிரி ராகு மகாதிசை. ஏன் ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ராகு அவ்வளோ பெரிய அர்த்தகாரியம் மகாவீரியம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய உடம்பு ராகு. இந்த ராகு வந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும்? முக்கியமாக இந்த போககாரகன் ராகு உடம்பில் இருக்கும் பொழுது அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப உறவு பிரிஞ்சிரும். அதாவது டைவர்ஸ் கடவுள்னு பேர். இவர் ஷார்ட்கட்டில் நாங்கள்லாம் ஜோதிடர்கள்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லுவோம், டைவர்ஸ் கடவுள். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒருத்தருடைய பிரிவினைக்கு காரணமான கடவுளாக இவர் இருக்கிறார். தம்பதிகள் இருக்காங்க, அவங்களுடைய பிரிவினைக்கு காரணமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறார். அப்போது கேதுங்கிறவரை எப்படி பார்க்குறோன்னா, தாழ்வு மனப்பான்மைக்கான கிரகமாக பார்க்குறோம். ஒரு குறுகிய சிந்தனை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னால் இதெல்லாம் முடியுமா, நான்லாம் போய் இதெல்லாம் பண்ணுவேனா என்று எண்ணுபவர் கேதுவாக நாம் கருதுகிறோம். இவர்கள் 2 பேருடைய பயிற்சியும் வருகின்ற மே மாதம் 19ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் செல்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள், யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அடையப் போகிறீர்கள். ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் மன மகிழ்ச்சியோட ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள், ஏன்னா ராகுனா வெளிநாட்டு கடவுள்னு பேர், யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது, அந்நிய வர்த்தகங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ராகு தான், அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அசுர தயாநிதினு பேர். அதனால் பெரும்பலம் கொண்டு யார் வியாபாரத்தில் தனித்து செயல்பட போகிறீங்க, இது அத்தனை யோகங்களையும் தரக்கூடியவர் ராகு. அவர்களாம் யார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் 9ஆம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார். கேது 3ஆம் வீடாகப்பட்ட முயற்சிக்கு செல்கிறார். என்றைக்குமே நண்பர்களே, இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முயற்சி. இந்த முயற்சியில் கேது வர்றதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உலகத்திலே கலிலியோ ஒரு முறை, கலிலியோ அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஜெயிலில் போடுறாங்க. கலிலியோவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாச்சு. பூமி உருண்டன்னு சொன்னவர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாச்சு. அப்போது கலிலியோவோட சிறையில் ஒரு சிறைவாசி, ஒரு பக்கத்தில் ஒரு சிறைவாசி மௌத்தார்கான் வாசிச்சிட்ருக்கார். போகும்போது ஒரு பார்த்துட்டு வணக்கம் தோழர் அப்படிங்கிறார். யார்? கலிலியோ. அப்போ அந்த மௌத்தார்கான் வாசிக்கிறவர் சொல்கிறாரு, திரும்ப இவரை பார்த்து,
வணக்கம் தோழர், கலிலியோ தானே நீங்கள்? ஆமாம், உங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன், உங்களை ரசிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறார். உடனே கலிலியோ சொல்கிறாரா, நீங்கள் கூட மௌத்தார்கான் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, நாளை எனக்கு இந்த மௌத்தார்கான் வாசிக்க சொல்லித் தருவீர்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ மூன்றாவதாக இருந்த சிறைவாசி சொல்கிறாரா, கலிலியோ அவர்களே, ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, உங்களுக்கு நாளை மறுநாள் தூக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கலிலியோ சொன்னாராம், இருந்து விட்டு போகட்டுமே, மௌத்தார்கான் வாசிக்க கற்றுக்கொண்ட பிறகு மரணம் வந்து தழுவினால் வேண்டாம் என்று சொல்லவா போகிறது, இருக்கின்ற இந்த ஒரு நாளில் நான் மௌத்தார்கான் கற்றுக்கிறேனேனாராம். இந்த முயற்சிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மிதுனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கைகளெல்லாம் விதைகளை எடுத்து வருகிறான் ஒருவன் கைகளெல்லாம் விதைகளை எடுத்து வருகிறான். அந்த விதைகளிலே சில விதைகள் ஒரு மத நூலில் படித்த என்ன சிலிர்க்க வச்ச வார்த்தை, அந்த விதைகளிலே சில விதைகள் கீழே விழுந்து வீணாயினவாம், சில விதைகள் முட்செடிகளில் விழுந்து நாசமாகினவாம், சில விதைகள் பறவைகள் தின்று எச்சமாகினவாம், சில விதைகள் மட்டும்தான் விளைநிலங்களில் விளைந்தனவாம், விளைந்ததெல்லாம் விளைந்தனவாம். மூன்றாம் வீட்டிலே கேது பகவான் வரும் பொழுது மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி. சார், உலகத்தில் பெரிய விஷயமே முயற்சி தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் இந்த முயற்சியை கைவிடாமல் இருங்க. யார் ஒருவர் முயற்சியை கைவிடுகிறார்களோ அவர்கள் இறந்தவர்களுக்கு சமமாக்குகிறார்கள். அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், அவங்க மேலே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை எப்பொழுது முடிந்து விட்டது என்ற அர்த்தம் என்றால், முயற்சியை என்னைக்கு நீங்கள் கைவிடுறீங்களோ அன்று வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பொருள். மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களை தொடர்ந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பார், ரன் 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 ரன், ஓடு ஓடு ஓடு. காரணம் என்னவென்றால், மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகு என்ன பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார், நிறைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தருகிறார். இந்த ராகு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ராகுவாக விளங்குகிறார். அப்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி வர்த்தகம், மிதுனம்னா புதன்னா வர்த்தகம், அது டிஜிட்டல், இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலமா நான் இது பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன், சேட்டலைட்டில் இது பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பொற்காலமாக இது அமையும், டிஜிட்டல் மார்க்கெட். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. இந்த ராகு ஷேர் மார்க்கெட்டில் உங்களை டாப்பர் ஆக்குறார் ராகு பகவான். நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி, தொட்ட காரியம்னா ஏற்கனவே 5 கூடியவன் சுக்கிரன், தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று ஒருவர் 9ஆம் வீட்டில் அதிர்ஷ்டம் கைகூடும் பொழுது முயற்சியும் சேருகிறது என்றால் உங்களை தடை பண்ண யாராலையும் முடியாது. காரணம் தான் மிதுனராசியினுடைய ஸ்பெஷல். காரணம் என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய தேடல் என்பது மிகப்பெரியது. உங்களுடைய தேடல்களுக்கான தீனி போடும் ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் என்னை மாற்றிக்கூடாது, நான் ஏன் இப்படி வரணும், நான் ஏன் இப்படி வரக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உண்டாக்குகிறார். ஏன் என்னை லெவலப் பண்ணிக்கக்கூடாது, நான் ஏன் என்னை லெவலப் பண்ணக்கூடாது, லெவலப் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்னெல்லாம் பண்ணால் நான் லெவலப் ஆகலாம் போன்றவை எல்லாம் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு தோன்றும். மிதுனராசிக்காரர்களுக்கு தோன்றுகின்ற அடிப்படை விஷயம் என்னென்னா, லெவலப்பிங், நீங்கள் எப்போ லெவலப் பண்ண போகிறீங்க போன்றவையெல்லாம். ஸோ அந்த மிதுனராசிக்காரர்கள் வேறு என்னெல்லாம் பண்ணலாம். ராகு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டேன். 6 கடந்த பயணம், அதாவது நான் இப்போ இங்கே இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன்னா அடுத்த 6 கடந்து நான் கர்நாடகா போகிறேன், கேரளா போகிறேன், ஆந்திரா போகிறேன், வேறு மாநிலங்களுக்கு செல்கிறேன். இதெல்லாம் என்னென்னா 6 கடந்த பயணங்கள். இந்த பயணங்கள்லாம் யார் தரார்? மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் தருகிறார். 9ஆம் இடம் என்பது 6 தாண்டிய பயணம்னு சொல்கிறாங்க. 6 தாண்டிய பயணம். இந்த 6 தாண்டிய பயணத்தை ராகு பகவான் உண்டாக்குகிறார். அட் த சேம் டைம் இந்த ராகு பகவான் தருகின்ற நற்பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குகிறார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போனது என்னமோ ஒரு ஹோட்டல் கடை வைக்க தான் போனேன். அப்படி தான் ரெண்ட்டுக்கு ஹோட்டல் கடன் போட்டிருந்தது, நம்ம எடுத்து பண்ணலான்னு போனேன். அப்புறம் பார்த்தா அந்த ஹோட்டலே சேலுக்கு வருது, அல்லது அந்த ஹோட்டலே லீஸுக்கு வருது, நம்ம எடுத்து அந்த லாட்ஜே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் ஒட்டுமொத்த லாட்ஜும் பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டேன். என் கூட வந்த இன்வெஸ்டர் என்ன சொன்னார், ஏன் நீ இந்த இது மட்டும் பண்ணுற, கேன்டீன் மட்டும் பண்ணுற, ஒட்டுமொத்த லாட்ஜோடு சேர்த்து கேன்டீன் பண்ணுன்னு சொல்லி மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என் கிளைண்ட்ஸை நிறைய பேர் பார்த்துருக்கேன். ராகு 9ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது நான் போனது ஒன்று, ஆனால் எனக்கு நடந்தது ஒன்று போன்றவைகள்லாம் இந்த ராகு பகவான் தருகிறார். 9ஆம் வீட்டு ராகு என்பது பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். ஆனால் ஒரே பிரச்சனை, ராகு என்பது சூரியனுக்கு எதிரான கிரகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, பித்ருக்காரகன், அதாவது அப்பாவுக்கு ஆபத்து.
ஸோ மிதுன ராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூடவே இருந்து அட்டென்ஷன் கொடுத்து அவங்க மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய தலையாய கடமை. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.